வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு தொய்வில்லாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்படிங்கிறது விஷயமாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக தான் இருக்குது. ஒரு பிஜிடிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் வந்து எக்ஸாம் முடிஞ்சு சில மாதங்கள் பல மாதங்கள் கடந்தும் அடுத்து ஒரு என்ன அப்டேட்டுமே இல்லை. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு கண்டினியூவஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய மனநிலையிலேருந்து நம்ம மாறிடுறோம். நம்மளுடைய பர்சனல் லைஃப் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்மளுக்கு ஒரு டைவர்ஷனை கொடுக்குது. அப்படி இந்த எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த டைவர்ஷனும் இல்லாமல் நம்ம எப்படி கண்டினியூவஸாக படிக்கணும், அப்படி கண்டினியூஸாக படித்தா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். நம்ம ஆல்மோஸ்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கும். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கணும் அப்படிங்கிறது விஷயமாக தான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எதனால் நம்மளால் படிக்க முடியாமல் ஆகுது, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பாருங்கள், போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ், இதுதான் நான் முதல்ல சொன்ன விஷயம். அதாவது லாங் டேர்மாக நம்மளுக்கு எக்ஸாம் வரும்னு எதிர்பார்த்து வரவே இல்லை. ஆக்சுவலாக நம்மளுக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்நேரம் எக்ஸாம் வந்திருக்கணும். பட் நம்மளுக்கு எதுவுமே இது வரைக்கும் இந்த அப்டேட்டும் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஆனாலும் இவ்வளோ போஸ்ட்போன்மெண்ட் இருந்தாலும் நாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல போகிறேன். எதனால டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பல பேர் பல வருஷ இடைவெளிக்கு பிறகு திரும்ப உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது கான்செப்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக நம்மளுக்கு ஞாபகத்தில் இல்லாமல் மறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் மறந்து போய் எல்லாமே குரூப்னா என்ன, பைனரி ஆப்ரேஷனாக என்னங்கிறத ஆரம்பிக்கிற சுச்சுவேஷனில் அந்த நிலைமையில தான் நாம் அதிகம் பேர் இருக்கோம். எல்லாரையும் சொல்லலை, அதிகம் பேர் அப்படி இருக்கும். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு கான்செப்ட்ஸை படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் வருது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வெரி வெரி ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. விவேகானந்தர் வந்து சிக்காகோவில் வந்து சமய சொற்பொழிவுக்காக போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு லைப்ரரிக்கு போகிறாரு. லைப்ரரிக்கு போகும்போது அங்கே நிறைய இவ்வளோ தடியாக புக்ஸ் எடுத்துகிட்டு போய் படிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ அந்த லைப்ரரியனுக்கு வந்து இவர் என்னத்துக்கு இவ்வளோ புக் எடுத்துகிட்டு போகிறாரு, இவரால் என்ன கிளிக்க முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் அவர் அவ்வளோ புக்ஸ் இவ்வளோ தடியாக உள்ள எல்லா புக்ஸையும் கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ அந்த லைப்ரரியன் ரொம்ப ஒரு எகத்தாளத்தோட அவரை எப்படியாவது அவமானப்படுத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவன் வந்து அவர்கிட்ட கேட்குறான், இவ்வளோ புக்கை எடுத்துகிட்டு போய் நீ என்ன செஞ்ச, தலைக்கு வச்சு படித்தியா, நீ வந்து இவ்வளோ என்ன படிச்சிருப்பா. அப்போ அவர் சொல்கிறாரு, விவேகானந்தர் சொல்கிறாரு, இந்த இவ்வளோ புக்கில் இருந்து எந்த பேஜ்லேருந்து எந்த கொஸ்டின் வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லி. அதனால அவன் வந்து இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்காக எடுத்து கேள்வி கேட்குறான். அவர் டான்னு ஆன்சர் சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுது. அப்போ நம்ம வந்து ஒரு தோற்றத்தை வச்சு ஒரு ஆளை அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உணர்வோடு இருக்கான். இதில் வந்து சொல்ல வந்தது அது இல்லை. அதாவது விவேகானந்தருக்கு புஸ்தகமாக படிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அறிவு கூர்மை இருந்தது. இவ்வளோ பெரிய புக்கை கூட ஒரு நாளில் படிச்சிடலாம், இவ்வளோ பெரிய புக்கு ஒரு 5-6 புக்கு ஒரே நாளில் படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அறிவு கூர்மை இருந்தது. அதனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படித்தார். சில பேரால் வரியாக படிக்க முடியும், சில பேரால் பேராவாக படிக்க முடியும், சில பேரால் பேஜாக பக்கமாக படிக்க முடியும், சில பேரால் புஸ்தகமாக படிக்க முடியும். விவேகானந்தர் புஸ்தகமாக படிக்கக்கூடிய அளவுக்கு அறிவு கூர்மையோடு இருந்தார். அப்போ நாம் எந்த அறிவு கூர்மையோடு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளால் மெதுவாக தான் படிக்க முடியும் அப்படின்னா மெதுவாக படித்து அதை அடையணும், அவ்வளோதான். அந்த மெதுவாக படித்து அடைகிறதுக்கு நாம் எவ்வளவு நேரத்தை கொடுக்கணுமோ அந்த நேரத்தை கொடுத்தா தான் நம்மளால் அதை ரீச் பண்ண முடியும். விவேகானந்தரால் ஒரு நாளால் முடிஞ்சுது, நம்மளுக்கு அது என்ன
முடிக்கிறதுக்கு ஒரு 10 நாளோ 20 நாளோ ஆகும்னா அந்த 10 நாளோ 20 நாளோ நம்ம கட்டாயம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் தெரியும். என்னால இன்னைக்கு 2 பேஜ் தான் படிக்க முடியும். இந்த 2 பேஜ ரிவைஸ் பண்ணிட்டு நாளைக்கு இன்னும் 4 பேஜ் தான் படிக்க முடியும் அப்படின்னா, மெதுவா படிங்க. டைம் எடுத்து படிங்க. இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்கு. இன்னும் நெறைய டைம் இருக்கு படிக்கிறதுக்கு. அதனால நாம நம்மளால எவ்வளவு முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி, எனக்கு 1 மணி நேரத்துல 1 பேஜ் தான் படிக்க முடியும் அப்படின்னா, உங்களால இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னால 1 மணி நேரத்துல 10 பேஜ் படிக்க முடியும்னா, அவங்க குறைவான டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். இறைவன் எல்லாரையும் ஒரே மாதிரியாக படைக்கல. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரியான கெப்பாசிட்டியோட தான் படைச்சிருக்காரு. ஆனா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா. அதனால எவ்வளவு நெறைய நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோமோ, அதுக்கான அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். என்னால 4 பேஜ் தான் படிக்க முடியும். ஆனா, இன்னைக்கு கட்டாயம் 20 பேஜ் படிச்சாகணும் அப்படின்னா, 5 மணி நேரம் உட்கார்ந்து படிச்சிரணும். அவ்வளவுதான். இதுதான் நம்ம விஷயம். அப்போ டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளவு டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிதானா? லேசினஸ் வந்து இயற்கையாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். எனக்கும் இருக்கக்கூடியது தான், உங்களுக்கும் இருக்கக்கூடியது தான். அது வந்து ஆமாம் பார்த்துக்கலாமே, என்ன எக்ஸாமும் வந்துருச்சு, நாளைக்கு பார்ப்பேன், நாளை கழிச்சு பார்ப்பேன். அதுலேருந்து நம்ம நிச்சயமாக ஓவர் கம் பண்ணி தான் வந்தாகணும். நாளை கழிச்சுன்னு நாட்கள் வெகு வேகமாக ஓடி போயிடும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு புதுசாக படிக்கிறதுக்கு நிச்சயமாக டைம் இருக்காது. புதுசாக படிக்கவும் கூடாது. என்ன திரும்ப நான் சொல்லக்கூடியது, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு ரிவிஷன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏற்கனவே போன தடவை எக்ஸாம் எழுதி ஜஸ்ட் மிஸ் ஆனவங்க பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சப்ஜெக்டில் நிறையா நாலேஜ் இருக்கும். அவங்க ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிடுவாங்க. நம்ம அதிகம் பேர் புதுசாக பிடிச்ச எக்ஸாம் எழுதுகிற நிலைமையில் இருப்போம். அதனால் நாம் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேசினஸை விட்டுட்டு நிச்சயமாக அச்சீவ் பண்ணணும். ஏன் அச்சீவ் பண்ணணும், எதனால், எப்படி இதுலேருந்து இவ்வளவு பிரச்சனைகள்லேருந்து எப்படி ரிக்கவர் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஃபினான்ஸ் ப்ராப்ளம் தான். ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இல்லாத மனிதர்களே கிடையாது. உங்களுக்கும் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கும் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவுக்கும் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அம்பானிக்கும் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. எல்லாருக்கும் அவரவர் லெவலுக்கு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு என் லெவலுக்கு இருக்கும், என் வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவுக்கு அவங்க லெவலில் இருக்கும், அம்பானிக்கு அவர் லெவலில் இருக்கும். ஆக ஃபினான்ஸ் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தை நம்ம மைண்டில் நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து நான் ஓவர் கம் பண்ணணும். இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணணும்னா கட்டாயமாக நான் வேலைக்கு போயே ஆகணும். எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தை நான் ஈஸியாக ஓவர் கம் பண்ணியிருந்திருப்பேன். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கிட்டே இருந்து அதை ஓவர் கம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவமானங்கள், டிஃபிகல்ட்டிஸ் இன் ப்ரைவேட் ஜாப்ஸு, இது எல்லாமே ஒன்றாவே எடுத்துக்கலாம். இந்த அவமானங்களில் ஹோம் மேக்கர்ஸ் ப்ராப்ளம்ஸ் கூட வருது, கிட்டத்தட்ட எல்லாமே வருது. இது எல்லாமே அவமானங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவமானத்திலேருந்து நாம் வெக்ஸ் ஆகுறதுக்கு பதிலாக அவமானத்திலேருந்து நம்ம எழும்பி வெளியே வரணும். இவ்வளவு அவமானப்படுத்தினவங்க முன்னால் நான் சாதிச்சு காட்டுவேன். என்னை ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு நம்மளை விட்டால் கதி இல்லைன்னு நம்மளை போட்டு புண்ணாக்குவாங்க. எதனால் நம்மளால் அந்த பணம் இல்லாமல் வாழவும் முடியாது, அந்த வேலையை விடவும் முடியாது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. அதை தாண்டி மீதி உள்ள நேரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் மூலமாகலாம் அவமானங்களை சந்திக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு டைரி போட்டு குறிச்சிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த குறித்து வச்சதை பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்க முன்னாலலாம் நான் வாழ்ந்து காட்டுவேன், இவங்க முன்னால் நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஃபயர் இதுதான் கடைசி. அந்த ஃபயர் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். உத்வேகம், அந்த வெறி, நான் சாதிப்பேன், என்னால் முடியும், நிச்சயமாக நான் அச்சீவ் பண்ணுவேன். அது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். இதுதான் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் டிஃபிகல்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கான்செப்ட்ஸை இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் ஃபிக்ஸ் ஆகும்.
சும்மா ஏனோ தொனன்னு படிக்கிறது, ஸ்க்ரீன் ஷேரிங் வச்சுட்டு அப்படியே வாசிச்சு விடுறது, அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரியலை. நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரொம்ப கான்செப்டை டவுன் டு த எர்த் கிளாஸ் கொடுத்துருப்பேன். ரொம்ப ரொம்ப மினிமம் ஸ்டேஜ்லேருந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து டிஃப்ரென்ஷியேஷனாக என்ன அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு முதற்கொண்டோம் அந்த இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து நான் வந்து கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்மள்கிட்ட யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் இருக்குது. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பிக்கு தமிழ் கிளாஸஸும் இருக்குது. அது போக கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. கம்ப்ளீட் கோர்ஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸ் வித் 10,000 MCQs கவர் ஆகும். அதுக்கு போக MCQs பேட்ச்னு வச்சுருக்கேன். அந்த MCQs பேட்சில் ஒரு 10,000 MCQs மட்டும் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் அடுத்த மந்த் ஆரம்பிக்க போகிறேன். அதில் டெஸ்ட் பேட்சோடைய டீட்டெயில்ஸை வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். டெஸ்ட் பேட்ச் நெக்ஸ்ட் மந்த் ஜூனில் ஆரம்பிக்க போகிறேன். டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி டெஸ்ட் வைக்கிறோம், 100+ டெஸ்ட் இருக்கும். அதனால நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். MCQs பேட்ச்சு, கம்ப்ளீட் கோர்ஸு, டெஸ்ட் பேட்ச் எது வேணுமாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கிளாஸும் கொடுத்துருக்கேன். கிளாஸில் படிக்கிறவங்களுடைய ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபயர் தான். அது மனசில் எந்த நேரம் ஃபயர் பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கக்கூடாது. ஃபோனு ஊதினோடனே அணைஞ்சு போயிடும். இந்த ஊட்டியில், காஷ்மீரில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொதிகலன்னு வச்சுருப்பாங்க. அது வந்து ரூமை சூடாக நம்மலாம் வந்து வெப்ப பிரதேசத்தில் இருக்கிறதுனால ஏசி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால ரூமை வந்து சூடாக்குறதுக்காக ஒரு கனல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அது என்ன செய்யணும்னா தக 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 தகன்னு எரிஞ்சிட்டே தான் இருக்கும், புகைஞ்சிட்டே இருக்கும். அது வந்து என்ன செய்யாது, ஃபோனு ஊற்றினோடனே அணையாது. அந்த மாதிரி ஃபயர் நம்மக்கிட்ட வேணும். அதுதான் முக்கியம். அந்த ஃபயர் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அந்த ஃபயரை விட்டுறாதீங்க. அந்த ஃபயரை விட்டுட்டிங்க அப்படின்னா இது எல்லாம் ஓவர் கம் பண்ணிடும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் இந்த உத்வேகத்தை, அந்த ஃபயரை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும். அதனால் நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட படிங்க. தினம் படிங்க, ஒரு நாள் தவறாமல் படிங்க. இன்னைக்கு படித்தேன், 10 நாள் கழிச்சு படித்தேன், 4 நாள் கழிச்சு இன்னொரு நாள் படித்தேன், இப்படி இல்லாமல் இந்த ஹோம்மேக்கர் ப்ராப்ளம்ஸ் பேஸில் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிறதுல அந்த ஹோம்மேக்கருடைய ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப பத்தட்டிக்காக இருக்கும். நிறையா பேர் என்கிட்ட ஃபர்தராக வீட்டில் காசு தர மாட்டேங்கிறாங்க, என்னால் ஃபீஸ் கட்ட முடியலைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே மன வருத்தமாக தான் இருக்கும். அதனால் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு நம்மளுடைய படிப்புக்கு, நம்மளுடைய கோச்சிங் சென்டருக்கு படிக்கிறதுக்காகவாது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு போக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஹோம் மேக்கர் தானே, வீட்டில் சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நிறைய வேலைக்கு போகிறவங்களோட ஹோம் மேக்கருடைய சுச்சுவேஷன் ரொம்ப பத்தட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு ஓய்வு இல்லாமல் வேலை இருக்கும் வீட்டில். அந்த மாதிரி பத்தட்டிக் சிச்சுவேஷனில் தான் அவங்க படிக்கவும் செய்யணும். அதில் வந்து அடுத்தவங்கக்கிட்ட பணத்தை எதிர்பார்த்து அவங்க பணம் கட்டினா தான் ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்களோ பணம் கட்டினா தான் படிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்னுடைய பர்சனல் அட்வைஸ், உங்களுடைய தேவைக்காவது ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிங்க. அப்படி இல்லாமல் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். அதனால் அடுத்த ஆள் எதிர்பார்த்து வாழாமல் நம்ம அதுக்காக தான் நம்ம இப்போ கோச்சிங் படிக்கிறதே அதுக்காக தான். ஆனால் அந்த கோச்சிங்ஸ் படிக்கிறதுக்கும் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு செல்ஃபாக ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாபு, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு டியூஷன் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம்.
அதனால இந்த மாதிரி நிறைய என்கிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை நான் டெய்லி கேட்டுட்ருக்கேன், ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனதுக்கு வேதனையாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஒர்க் ஹார்டு. 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டுக்கும் ஒரு யூனிட்டுக்கு 100 ஃபார்முலா வச்சு 1000 விதமான ஃபார்முலா இருந்தால் கூட நம்ம இதில் இருந்து எல்லாத்தையும் இந்த 1000 விதமான ஃபார்முலாவையும் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அதுதான் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதனால உங்களால் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் எல்லாரும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் கைடு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன். அது வந்து இந்த ஜூனில் ஆரம்பிப்பேன். அந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட்டாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு ஷார்ட்கட்டு, ஒரு கான்செப்ட், ஒரு சின்ன எம்சிக்யூ எல்லாமே கொடுத்துருப்பேன். பார்க்கலைன்னா கட்டாயம் பாருங்கள். நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜாயின் பண்ணி படிச்சிங்க. ஒரு கம்பைன்டு ஸ்டடி பண்ணிங்கன்னா இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்கும்.